நிக்சனும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறோம். ரொமான்டிக் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே சிங்கி அடிக்க. என்னன்னா நம்ம மாயா கிட்ட இருந்து விஜய் அண்டு விசித்ரா அண்டு நிக்சன் எல்லாருமே அடுத்தவங்க சொல்கிறது எதுவுமே அவங்க ஒரு பாயிண்ட்டாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு காரணமா அதெல்லாம் ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி அவங்க வியூவிலேருந்து பேசிக்கிட்டே இருக்காங்களோ ஒழிச்சு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அண்டு இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தப்புங்க, இது நீங்கள் சொன்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதே சொல்ல நம்ம விஜய் அண்ட் நிக்சன் ரொம்ப சிங்கி அடிக்கிறாங்கன்னு தான் தோணுது. ரொம்ப இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா மாயாவும் அண்டு விஜய் அண்டு நிக்சன் 3 பேருமே வெளியில் போயிடணுன்னு தான் தோணுது சொல்லப்போனால். விஜய் முன்னாடி மாயாகிட்ட நாமினேட்டு ஆகிட்டுருப்பாப்புல, விஜய் வந்து நாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து கேம் ஆடி நம்ம மாயாக்கிட்ட போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மாயா கூட இருந்தால் மாயா நம்மளை நாமினேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வாரம் நம்மளை மாயா தான் நாமினேட் பண்ணுறாங்கங்கிறத நோட் பண்ணிக்கிட்டாரு. அதை இப்போ செயல்படுத்துகிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்சனும் அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நெக்சனையும் நம்ம மாயா நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்டு ஸ்ட்ரைக் அடிச்சுப்பாங்க அண்டு நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ பூர்ணிமாவோட மாயா கூட சேர்ந்து விஜய் அண்டு நிக்சன் அண்டு விசித்ரா எல்லாருமே சேர்த்து கூட்டாக சிங்கி அடிக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா சவுண்டு ரொம்ப வருது. நடக்க போகுதுன்னு தான் தெரில, பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு பக்கத்து வந்துட்டு நம்ம முன்னாடி வந்து பூர்ணிமா மாயான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ரொமான்டிக்கில். அடுத்து வந்து நம்ம பூர்ணிமா விஷ்ணுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம பூர்ணிமா நெக்சன் சொல்கிறாங்க. என்ன கதைனே தெரில. நெக்சனும் பூர்ணிமாவும் ரொமான்டிக்காக இருக்காங்களாம், அது ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நம்ம பூர்ணிமா நெக்சன் கூட ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொரு பாட்டு பார்த்திங்கன்னா நம்ம விசித்ரா வந்துக்கிட்டு விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. என்னென்னா நம்ம மணி அண்டு விஷ்ணு அண்டு ரவீனா 3 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. எதுக்கு நீங்கள் விஜயை நாமினேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நான் டான்ஸிங் அந்த இது மாரத்தானில் எல்லா காசும் வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் நாமினேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் சொல்லிக்கக்கூடாது, நீங்கள் அது பழைய இது அப்படின்ட்டு அந்த இது மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து அர்ச்சனா அண்டு நெக்சன் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நெக்சன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் கேட்டுக்கவே மாட்டார். கொஞ்சம் கோவப்படும். ஆமாம் நான் அப்படி தான் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஒரு அட்வைஸ் பண்ணாங்க நம்ம அர்ச்சனா. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. நாமினேட் பண்ணனால அட்வைஸ் பண்ணாங்க, எதுவுமே கண்டுக்காமல் ஆமாம் நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து நம்ம மணி அண்டு நெக்சன் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டு பூர்ணிமா சொல்கிறாங்க, நம்ம மணி ப்ரோவுக்கு நம்ம எது சொன்னாலுமே கேட்காது, அவர் சொல்கிறது தான் நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாயா அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மாயா விஜய் எல்லாம் சிங்கி அடிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் சொல்லப்போனால். மணி இருந்துக்கிட்டு எல்லா விஷயமும் சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. அண்டு ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.